பிதாசுடன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய செயல்களை பார்த்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டே வருகின்றார். ஆகையால் நம்முடைய செயல்கள் யாவற்றும் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்பான செயல்களாய் இருக்க வேண்டும். இப்படி ஆதி திருச்சபையில் நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீடர்களும் ஆண்டவர் சொன்ன செயல்களை அவர் செய்தது போல அவர்கள் எப்படி ஆண்டவருடைய இறைவாக்கு இந்த உலகத்துல நிலை நிற்க அவர்கள் எத்துன்பங்களும் எத்தனை கஷ்டங்களும் அவர்கள் சகித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியிலும் அவர்கள் ஒரு நாளும் ஆண்டவர் கொடுத்த அந்த நோக்கத்தை கைவிடாதபடிக்கு அவர் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு அதெல்லாம் என் இயேசுவுக்காக என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் இறைப்பணியிலே தொடர அவர்கள் குறியாக இருந்தார்கள். அதனால் தான் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் 12 மூப்பர்களாக அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவுக்காக ஒரு சிறு துளி கூட நாம கஷ்டப்படாம இருப்போம் என்றால் அப்ப ஆண்டவருடைய வருகையில நமக்கான அது ரொம்ப கடினமாய் போய்விடும். ஆகையால் பிரியமானவர்களே, எந்த துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நிலைந்து வாழும் போது அவர் துன்பமெல்லாம் பனி போல மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுதல நாம் எப்பவுமே கண்ணோக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச போகின்றார். ஆகையால் நம் யாவரும் கண்களை மூடி நம்மே ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. உன்னதமானவரே, இந்த கால வேளைக்காக கொடான கொடி நன்றி நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்ன வாக்கின் படியே அப்பா, உம்முடைய தூய ஆவியானவர் இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொருடைய இடத்தில் ஒவ்வொருடைய அறைக்குள் நீங்க போய் செல்லும்படிக்காய் நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே வெறுமையாக விடாதபடிக்கு உம்முடைய தூய ஆவியானவர் தான் இவர்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே, நீர் எடுக்கிற இடத்தில் பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது ஆண்டவரே, பாடல்கள் பாடும்போது ஜெபிக்கிற ஜெபங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, இதை காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே என்றென்றைக்கும் எங்களோடு நிற்பதாக ராஜா. நீர் இந்த ஜெபம் முழுவதுமாக வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி ஆதி திருச்சபையில் ஒவ்வொரு சீடர்களும் அவர்கள் எத்தனை துன்பம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இருந்தது காரணமே இயேசு அவர்களோடு இருந்தார். இயேசுடைய வார்த்தை அவர்களோடு இருந்தது. அதுதான் அவர்களை ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களை பலப்படுத்தினது, சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களை தாங்கினது. இன்றைக்கு நாம் யாவரும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ராஜாதி ராஜாவை நாம் துதிப்போமாக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன்,
காத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாத கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை அருமையாக இந்த பாடல்கள் வழியாக அவர் நம்மோடு பேசுகின்றார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் நான் கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை பலப்படுத்தும். நம்ம எத்தனை தடவை நம்ம சோர்ந்து போனாலும் அவரை நோக்கி பார்க்கிற மக்கள் அவர்கள் புது பலனை அவர்கள் அடைவார்கள். புது பலனை அடைந்து கழுகுகை போல அவர்கள் செட்டைகளை விரித்து உயர பார்க்க ஆண்டவர் கிருபை தருவார். ஏனென்றால் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஆகையால் பிரியமானவர்களே, நாம கூட நாம் இயேசுவுக்காக இந்த உலகத்துல என்ன செய்திருக்கிறோம் என்று தீர்மானிக்க வேண்டும். என் இயேசுவுக்காக நான் என்ன துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று நம்ம யோசிக்க வேண்டும். எந்த விதமான துன்பத்தும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக நம்மளுடைய சொந்த வாழ்க்கைக்காகத்தான் துன்பம் இருக்கும் தவிர இயேசுவுக்காக நம்ம பாடுபடுகிற அளவுக்கு துன்பம் நமக்கு வரவில்லை. ஆகையால் நாம் யாவரும், இயேசுவே, நான் இனி வாழ்ந்தால் அது உமக்காக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இனி நான் வாழ்கிற வாழ்க்கை இயேசுவே நான் உமக்காக வாழணும்ப்பா. இவ்வளவு நாட்கள் எனக்காக வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனி உமக்காக நான் வாழணும். ஆண்டவரே, நீ சொன்ன ஒவ்வொரு செயல்களும் நான் இந்த உலகத்துல செய்யணும் அப்பா. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆதி திருச்சபையை எப்படி நீ துன்பத்திலும் நீ காத்தீரோ அதே போல ஆண்டவரே அப்பா, உங்களுடைய இறைவாக்கை நீர் என்னக்குள்ளே வைத்து இதன் வழியாக அநேகரை மீட்க என்னை கருவியாக பயன்படுத்தும் இயேசுவே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமாக. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த கால வேளையில் ஆண்டவரே உங்களுடைய திரு சமூகத்தை நோக்கி வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இவர்கள் ஒவ்வொருத்தரையும் என் ஆண்டவர் நீங்க தொடும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களை நீங்க திறக்கும்படிக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. யாருடைய மனக்கண்களை மூடி இருந்து ஆண்டவரே இந்த உலகக்குரிய காரியங்கள், உலகக்குரிய இன்பங்கள், உலகக்குரிய பிரச்சனைகள் இவர்களுடைய கண்களை மூடியிருந்தால் ஆண்டவரே இதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய ஏக்கத்தை அறிந்து அதன்படி வாழக்கூடிய இறை மக்களை நீர் எழுப்பும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இறுதி காலத்தில் ஆண்டவரே வாழ்ந்தால் அது உம்மோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உள் உணர்வை ஒவ்வொரு உள்ளத்துக்குள் நீங்க உருவாக்கும்படிக்காக நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எப்படி ஆதி திருச்சபை ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் எப்படி திருச்சபைக்காக இறைவாக்குக்காக பாடப்பட்டு ஆண்டவரே தன்னுடைய உயிரே கொடுத்து ஆண்டவரே உடைய சித்தத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றணும் என்று சொல்லி அத்தனை துன்பமும் ஏற்றுக்கொண்டார்கள்.
இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ஒவ்வொருத்தரும் வைராக்கியமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தை அறிந்து உமக்கு விருப்பமானதை செய்யக்கூடிய மக்களை நீர் இந்த கால வேளையில எழுப்பும்படிக்காய் நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்ய போற கிருபைக்காக கொடான கொடி நன்றியை நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. கடைசி கால எழுப்புதலின் அக்கினி அந்த தீயானது ஒவ்வொருத்தர் மேல இறங்கும்படிக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படிக்காய் செபிக்கிறேன். யாருமே வீணாக வெறுதியாக ஜெபம் செய்யாம இறைவாக்கை தியானிக்காம தன்னுடைய நேரத்தை வீணடிக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற கண்களை நீர் உருவாக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி தன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒவ்வொரு சீடர்களாக ஒவ்வொருத்தரும் எழுப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க செய்ய போற இந்த பரிசுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நீங்க தான் தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் அவர் கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்யறது போல நாம கூட இயேசுவே உங்களுடைய நோக்கம் என்னப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீர் ராஜா என்று சொல்லி அப்பாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுதல பிள்ளைகளாக நாம எப்பவுமே நோக்கமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்தில் போகும்போது அவர் முக மகிழ்ச்சியோடு என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டும் என்று அவர் வருவார். நம்ம ஆண்டவருக்காக எதுவுமே செய்யாம நாம மட்டும் போய் இயேசுவே இயேசுவே எனக்கு சுகமாக்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு இது தாங்க என்று சொன்னால் மட்டும் அது போதாது. That is called as selfish. நம்ம அப்படி வாழக்கூடாது. இயேசு எப்படி தாராளமாக ஒவ்வொருத்தருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அவர் ஒவ்வொருத்தருக்கும் குணத்தை சுகத்தை கொடுத்தார், ஒவ்வொருத்தரையும் சுகமாக்கினார், ஒவ்வொருத்தருடைய கண்ணீரும் அவர் கேட்டார். அதே போல நாமளும் இயேசுவுக்காக வாழ நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் ஆண்டவருடைய இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த காலவேளையில வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் தின திருப்பலி வாசகத்திலே தியானம் பங்கு கொள்ளுகின்றோம். 1 மணி நேரம் இறைவன் காலமே நமக்கு சிறப்பாக அமைத்து கொடுக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நாம் இன்றைய திருப்பலி வாசகத்திலே என்ன தியானிக்கின்றோம்? இன்று விசேஷமாக புனிதர்கள், 2 பெரும் புனிதருடைய பெருவிழாவை திருச்சபை சிறப்பிக்கின்றன. புனித பேதுருவும் புனித பவுலும், the Peter and Paul feast today. ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். பேதுரு, பீட்டர் என்ற பெயரை வைத்திருக்கின்றவர்களுக்கும் பால் என்ற பெயரை வைத்திருக்கிறவர்களுக்கும் இறைவன் மெய்யாகவே நிறைவாழ்வை உங்களுக்கு வழங்கி இவர்களைப் போல உங்களையும் இறைவன் பயன்படுத்துவாராக. ஆகவே இன்றைக்கு நாம் அருமையான வாசகங்களை தியானிக்கின்றோம். எப்போது இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அப்போது இயேசு என்ன செய்கின்றார்? நம்முடன் இருந்து நம்மை காக்கிறவராக இருக்கின்றார். இன்றைய வாசகங்கள் இவைகளை தான் சொல்லுகின்றன. என்றைக்கு நாம் இயேசுவோடு இணைந்து வாழ தீர்மானிக்கின்றோமோ அன்றைக்கு இயேசு நம்முடன் இருந்து காக்கிறவராய் இருக்கின்றார். ஆக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை தியானிக்கும் போது பாருங்க, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சொல்லுகின்றன? மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13 19 வரை. Matthew chapter 13, Matthew chapter 16 verses 13 to 19 வாசிக்கும் போது என்ன சொல்கிறார்? அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று சொல்லுகின்றார்கள் என்று கேட்டார்.
அவர் பல பணிகளை தொடங்கிவிட்டு பல நாட்கள் பயணத்தை மேற்கொண்ட ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, மானிட மகன் யார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னார். என் அன்பு மக்களே, இன்றைக்கு இறைவாக்கில நாம் மிக அவசியம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள், ஆனால் கிறிஸ்துவை எவ்வாறு நாம் நேசிக்கிறோம் என்று ஒரு கேள்வி. நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானித்தவர்களா? இரண்டாவது கேள்வி. நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் வாக்குகளை நிறைவேற்றுகின்றோமா? இவைகளை நாம் உள்ளத்திலே கேட்க வேண்டிய கேள்வி. இது போலதான் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்? மானிட மகனை குறித்து என்ன நினைக்கின்றார்கள்? அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன பாருங்க. அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், வேறு சிலர் எரேமியா எனவும், அல்லது இறைவாக்கினர்களில் ஒருவராய் இருக்கலாம் எனவும் எண்ணுகின்றார்கள். பாருங்க, யார் பெயரை நினைவு கூறுகிறார்கள்? திருமுழுக்கு யோவான். ஏனெனில் சமீபத்தில, அதாவது இயேசு வாழ்ந்த இந்த கேள்வி கேட்ட அந்த நாளில சமீபத்தில் இறந்தவர் திருமுழுக்கு யோவான். ஆக ஒருவேளை திருமுழுக்கு யோவானுடைய ஆவி இவரிலே செயல் புரியலாம் என்று சிலர் பேசிக் கொள்ளுகிறார்களாம். ஏனெனில் திருமுழுக்கு யோவான் சொல்லப்பட்ட வாக்குகளும் இங்கு ஆண்டவர் இயேசு நிறைவேற்றுகிற வாக்குகளும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு இருக்கின்றன. ஏனெனில் அனைத்தும் இறைவாக்கு அல்லவா? இன்றைக்கு நாம் கூட அதே இறைவாக்கை தானே பயன்படுத்துகின்றோம். ஆக ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகிறதா இருக்கும். ஆகவே அன்றைக்கு என்ன நினைத்தார்கள்? அவரை தலைவிட்டு கொன்று விட்டோமே, ஒருவேளை அவருடைய ஆவி இவர் மேல் இவர் அந்த பணியை தொடர்கிறாரோ என்று சிலர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். வேறு சிலர் என்ன சொன்னாங்க? எலியாவா இருக்கலாம். ஏன் எலியா என்ற பெயர் பயன்படுத்துகிறார்? நீங்க 1 அரசர் ஆகமத்தை வாசித்து பாருங்கள். அங்கு எலியாவுடைய அழைப்பு, எலியாவுடைய ஊழிய பயணம், எலியாவை இறைவன் எவ்வாறு பயன்படுத்தினார், பழைய ஏற்பாட்டில உடலோடு, ஆன்ம உடலோடு எடுத்துக் கொள்ளப்பட்டவர் யார் என்றால் எலியா. எலியாவுக்கு இந்நாள் வரைக்கும் மரணம் இருந்ததாக சொல்லப்படவில்லை. எலியா மரணம் அடைந்ததாக சரித்திரமும் இல்லை. ஏனெனில் 1 அரசர் ஆகமத்தை முழுக்க நீங்க வாசிக்கும் போது அங்கு பார்க்கலாம், எலியாவுக்கு விண்ணிலிருந்து ஒரு அக்கினி ரதம் இறங்கி வந்தது. ஒரு அக்கினி ரதம் இறங்கி வந்தது. அந்த அக்கினி ரதத்திலே அவர் அமர்ந்தார். அது அவரை எடுத்து சென்று விட்டது. உடலோடு அவர் விண்ணேற்றம் அடைந்து விட்டார். இது விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிற கூற்றுகள். யார் எழுதினது? எலிசா இதை எழுதினார். ஏனெனில் அந்த நேரத்தில் எலிசா கூட இருக்கின்றார். ஆகவே இந்த செய்தி எலிசாவுக்கு நல்லாவே தெரியும். நண்பரி மக்களே, இன்றைக்கு பாருங்க, ஒருவேளை எலியா வந்திருப்பாரோ? ஏனெனில் பழைய ஏற்பாட்டில எலியாவை எல்லாரும் நினைவு கூர்ந்திருந்தார்கள். ஆச்சரியமான விஷயம், விண்ணிலிருந்து ஒரு அக்கினி ரதம் இறங்கி அவர் அதில் அமர்ந்து சென்றார் என்றால் அவர்கள் தெய்வீகமாய் இருக்க வேண்டும் என்று எலியாவை தெய்வமாக கூட சிலர் நினைத்திருந்தார்கள். ஏனெனில் தெய்வம் தான் இவ்வாறு செய்யும் என்று மனிதனுடைய நோக்கம். நண்பரி மக்களே, ஆக இவர் எலியாவாக இருக்கலாம் என்று சிலர் பேசிக்கொண்டார்கள். வேறு சிலர் எரேமியாவாக இருக்கலாம். எரேமியா இறைவாக்கினர். புத்தகத்தை வாசித்து பாருங்கள். தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை பெயரிட்டு அழைத்தேன் என்ற செய்தி எரேமியா 1 அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்க இயலாது. இவெல்லாம் எரேமியா புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை நான் வெண்கல அலங்கமாக்குவேன், உன்னை எவரும் எதிர்த்து நிற்க இயலாது என்ற வாக்குகள் எரேமியா இறைவாக்கினர் வழியாக இடம்பெற்றிருக்கிறது. எரேமியா இறைவாக்கினுடைய அழைப்பு விசேஷமானது. நண்பரி மக்களே, ஒருவேளை அவராக இருக்கலாமோ என்று வேறு சிலர் பேசிக் கொள்ளுகின்றார்கள். ஆக அன்றைக்கு வாழ்ந்தவங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டின் சரித்திரத்தை நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். இன்றைய நாமும் இருக்கின்றோம் கிறிஸ்தவர்கள். புதிய ஏற்பாட்டு நூலில் இருக்கிற வாசகங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டோம் என்றால் அதுல ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். பிதற்றுகிறவர்களாக இருப்போம். ஏனெனில் அதை தெளிவாக நாம் படிப்பது நேரத்தை செலவழிக்க சமயம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த லாக்டவுன்லயாவது வீட்டுல சும்மா இருக்கிறோமே,
அட்லீஸ்ட் இந்த பைபிளாவது படிச்சு முடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குமா? இல்ல, வேற எதையோ செய்வாங்க. தூங்கலாம், டிவி பார்க்கலாம், மொபைல் நோண்டலாம், பல விஷயங்களை செய்யலாம். ஆனால் பைபிள்னாலே அலர்ஜியாக இன்றைக்கு அநேகருக்கு மாறிவிடுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள், கவலையற்ற கிறிஸ்தவர்கள், திருப்பலி இல்லையே, தியானங்கள் இல்லையே, ஜெப வழிபாடுகள் இல்லையே, பைபிள் படிக்கவில்லையே என்ற ஏக்கம் இல்லாமல் வாழ்கிறவர்கள். அன்றைக்கு பாருங்க அவங்க எவ்வளவு அழகாக விவரித்து சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க என்று பார்க்கும்போது, இறைவாக்கினர்கள் ஒருவராக இருக்கலாம். ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் இறைவன் பல இறைவாக்கினர்களை உலகுக்கு அனுப்பினார். ஆக அந்த இறைவாக்கினர்களில் ஒருவராக இவர் இருக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்ப இரண்டாவது கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. இரண்டாவது கேள்வி என்ன சொன்னார் என்றால், ஆனால் நீங்கள் என்னை யார் என சொல்லுகிறீர்கள்? இரண்டாவது கேள்வி சீடர்களை பார்த்து கேட்கின்றார். முதல் கேள்வி உலக மக்களுக்கு, உலக மக்கள் என்னை யார் என்று நினைக்கின்றார்கள். இரண்டாவது கேள்வி, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது நாம் ஒவ்வொருவருமே யோசனை செய்ய வேண்டிய வாழ்க்கை, யோசித்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு இதே கேள்வி ஆண்டவர் உன்னையும் என்னையும் கேட்கின்றார். நீங்கள் இயேசுவை என்ன நினைக்கின்றீர்கள்? 2000 ஆண்டு காலமாய் தெரியக்கூடியவர் என்று ஒரு சிலர் நினைக்கின்றீர்கள். தொடக்க காலத்திலேயே தோன்றினவர் என்று பலருக்கு இந்த விஷயம் தெரியாது. 2000 வருஷமா தான் இவர் இயேசு தெரியும் அப்படின்னு சிலர் எல்லாரும் பேசிக்கொள்கிறதை பார்க்கலாம். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இந்த குழப்பங்கள் இருக்கும். ஆனால் யோவான் அந்த குழப்பங்களை தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு இறைவனோடு இருந்தது, அந்த வாக்கு இறைவனாகவே இருந்தது. அதே 1 அதிகாரம் 12-13 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தையான இறைவன் மானிட உடல் கொண்டார், இன்று நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். பாருங்க, மானிட உடல் எடுத்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தென்பட்டவர் கிடையாது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தென்பட்டவர் தான் இறைவன் இயேசு. அவருடைய பெயர்களை உலகுக்கு கொடுத்த விதங்கள் வித்தியாசம். காலங்களை கழித்து பெயர்களை ஆண்டவர் உலகுக்கு கொடுத்தார். கடந்த நாட்களிலே தியானித்தோம் அல்லவா? பழைய ஏற்பாட்டிலே அவருக்கு இறைவன் என்றும், தேவன் என்றும், பிதா என்றும், கடவுள் என்றும், யாவே என்றும் இப்படியெல்லாம் பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தது. அப்படி அழைத்தார்கள். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று அழைத்தார்கள். அவருக்கு பெயர் அவ்வாறாக இருந்தது. ஏனெனில் அன்று அவர் ஒருவராய் இருந்தார். காலப்போக்கிலே பல கடவுள்கள் எழும்பிவிட்டார்கள். ஆகவே எந்த கடவுள் என்ற ஒரு கேள்வி எழும்பிவிட்டது. அந்த கேள்விக்கு பதில்தான் புதிய ஏற்பாட்டிலே காலம் வரும்போது ஆண்டவர் தன் பெயரை வெளிப்படுத்தினார். அந்த பெயர் இயேசு, இம்மானுவேல், மீட்பர், இரட்சகர். இயேசுவின் பெயரால் வேண்டும் போது, இயேசுவின் பெயரால் கேட்கும் போது, இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் போது அற்புதங்கள் நிகழும். இயேசு என்ற பெயரை பூலோகுக்கு கொடுத்தார். ஏனெனில் எந்த கடவுள் என்ற ஒரு கேள்வி வந்து விட்டது அல்லவா? இன்றைக்கு 3 கோடி தேவர்கள் பூமியில் உருவாகி விட்டார்கள். எல்லாமே கடவுள் தான், எல்லாரும் கடவுள் தான். ஆக இந்த குழப்பத்தில் எது கடவுள்? இயேசு ஒருவர் தான் கடவுள். ஏன் அவர் ஒருவரை கடவுள் என்று சொல்ல வேண்டும்? ஏனெனில் அவர் மனிதனுக்காக உயிர் கொடுத்த ஒரே ஒருவர் அவர்தான். மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னுயிரையே ஈன்றவர். இந்த சரித்திரம் எல்லா புத்தகங்களிலும் உண்டு. புனித நூல் என்று சொல்லப்படுகிற எந்த நூல் எடுத்து வாசித்து பாருங்க, அது சான்ஸ்கிரிட்டிலும் உண்டு, அது சமஸ்கிருதத்திலும் உண்டு, அது எபிரேயத்திலும் உண்டு, அது கிரேக்கத்திலும் உண்டு, அது அரமைக்கிலும் உண்டு. எல்லா மொழிகளிலும் இயேசு ஒருவர் மனிதனுக்காக மரிப்பார், ஒருவர் மனிதனுக்காக மரிப்பார் என்ற சொல் எல்லா புனித நூல்களிலும் எழுதியிருக்கிறார். அந்த ஒருவரின் பெயர் என்ன? அவர்தான் இயேசு. மனிதனுக்காக மரித்தவர், மனித வாழ்வை மேம்படுத்தும்படி மரித்தவர், பசாசு பிடியிலிருந்து விடுவிக்கும்படி மரித்தவர், தீச்செயல்களை விட்டு விலகும்படி தன்னுயிரை கொடுத்தவர் அவர் இயேசு. நன்றி மக்களே, இதான் அங்கு சொல்லுகிறார் பாருங்க. கேள்வி கேட்கிறார், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? வெறும் பெயர் தெரிந்து கொண்டால் வாழ்வடைந்து விட முடியுமா? வாசிக்கணும் இல்லையா? புதிய ஏற்பாட்டு நூலை எடுத்து, பழைய ஏற்பாட்டில் எசையா நூலை எடுத்து வாசிக்கணும் அல்லவா? எசையா வழியாக தான் இறைவன் அவருடைய 2ஆம் குணாதிசயங்கள் என்ன என்பதை எழுதியிருக்கிறார் அல்லவா? ஆக எசையா நூலையும் புதிய ஏற்பாட்டு நூலையும் இணைத்து படித்து பாருங்கள். அப்போதுதான் இயேசு இன்னார் என்று அறிந்து கொள்ளுகிற உறவு நமக்கு கிடைக்கும். ஆக 2வது கேள்வி கேட்டார், நீங்க யார் என்று நினைக்கிறீர்கள்? பேதுரு, சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். நீர் மெஸ்ஸாயா. மெஸ்ஸாயா என்றால் பொருள் என்ன? மீட்கின்றவர், விடுதலை அளிக்கின்றவர், தேவைகளை சந்திக்கின்றவர், கண்ணீர்களை துடைக்கின்றவர், நம் துன்பங்களிலிருந்து விடுதலை செய்கிறவர். நீர் மெஸ்ஸாயா, வாழும் கடவுளின் மகன் என்றார். உடனே இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணுலகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தினார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறை மேல் என் திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னார். இந்த வாக்கு வைத்துதான் இன்றைக்கு ரோம் நகரில புனித பேதுரு அடிகளாருடைய கல்லறைக்கு மேல் ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அகில உலக பேராலயம் என்று, செயின்ட் பீட்டர் ஸ்கொயர் என்று அழைக்கப்படுகின்றன. ஆண்டவர் சொன்ன வாக்கு. உலகம் முழுவதும் எல்லா திருச்சபைகளிலும் ஆளக்கூடிய அதிகாரத்தை அங்குதான் நிறுவினார். ஏனெனில் மனிதன் பூமியில் வாழும்போது கடவுளுடைய வாக்குகளை நிறைவேற்றுகிறதிலே கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் வாழ்வது ஒரே வாழ்க்கை, அது இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை. அவர் உரைத்தார் பாருங்க, ஆண்டவர், நீ சொல்லவில்லை, கடவுள் உனக்கு வெளிப்படுத்தினார். இதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கடவுள் என்றைக்கு என்னோடு பேசுவார் என்று காத்திருக்க வேண்டும். அவர் வெளிப்படுத்தினால் தான் நீங்கள் இவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் இவரை ஒரு சாதாரண மனிதராக தான் நீங்கள் கருதுவீர்கள். இவரை சாதாரணமாய் தான் நினைப்பீர்கள். வெளிப்பாடு மிக அவசியம். எல்லாருக்கும் கிடைக்குமா? யார் ஆவலோடு காத்திருப்பார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். யார் எதிர்பார்ப்போடு நோக்குகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் எவர் வேண்டுமானாலும் உலகில் இருக்கலாம். எல்லா மனிதர்களுக்கும் அந்த பாக்கியத்தை இறைவன் வைத்திருக்கின்றார். ஒரு கிறிஸ்தவங்க மட்டும் நினைக்க கூடாது. இயேசுவை நான் அறிய வேண்டும் என்று ஒரு ஆவல் எவருக்குள் வந்தாலும் அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். இதுதான் அவருடைய வாக்கு. நன்றி மக்களே. ஆகவே ஆண்டவர் சொன்னார் பாருங்க, என்ன சொல்லுகிறார்? நீ பாறை, உண்மையில் நான் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயிலில் அதன் மேல் மேற்கொள்ளா. விண்ணரசின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். மண்ணுலகில் நீ எதை தடை செய்து விண்ணுலகில் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ எது அனுமதித்து விலக்கினாலும் அது விண்ணுலகிலும் விலக்கப்படும். எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்தார் பாருங்க. ஏன்? உண்மையை அறிந்து கொண்டதினால். இதே போலதான் இன்றைக்கு உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பீட்டர்னு பேரை வச்சுக்கிட்டு எத்தனை கொள்ளை காரியங்களை செய்யறாங்கன்னு தெரியும். நல்லா வெட்கப்படணும். அன்று பீட்டர் இயேசுவின் முகத்தோடு முகமாய் வாழ்ந்தவர். அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது பாருங்க. இன்றைக்கு முதல் வாசகத்தை நாம் தியானிக்கும் போது, பேதுரு என்றைக்கு மெஸ்ஸையா என்று அறிக்கையிட்டாரோ, பீட்டர் என்றைக்கு மெஸ்ஸையா என்று அறிக்கையிட்டாரோ, அதன் பிறகு நடந்த சம்பவம் பாருங்க. இன்றைய முதல் வாசகம் அது விளக்கி சொல்லுகின்றன. பேதுருவை சிறையில் அடைத்தார்கள். நடந்தது என்ன? அந்நாளில் ஏரோது அரசன் திருச்சபை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். முதல் நூற்றாண்டிலே நடந்த சம்பவம். கிறிஸ்துவம் எவ்வாறு கஷ்டத்திலே வளர்ந்தது பாருங்க. கிறிஸ்துவ மார்க்கம், ஏனெனில் உண்மையின் மார்க்கம். உண்மையை சொல்லும் போது யாருக்கும் பிடிக்காது, கோபம் வரும். உண்மையா இருன்னு சொன்னா பாருங்க, நீ உண்மையா இருக்கியா என்றுதான் கேட்பாங்க. சரி,
நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? தீமை விட்டு விலக வேண்டும். இயேசுவின் போதனை இதுதான். தீச்செயலை விட்டு விலகணும், ஏமாற்றுதலை விட்டு விலகணும். உண்மையுள்ளவர்களாய், நேர்மையாய், ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ வேண்டும். இதுதான் அவருடைய போதனை. இதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? பிடிக்காது. ஏனெனில் பண ஆசை, பொருளாசை, அந்தஸ்து ஆசை, பதவி ஆசை, பெருமை, இவெல்லாம் வேணும். இது வேணும் நினைக்கிறவங்க இயேசுவை பிடிக்காதவர்களுக்கு. ஏனெனில் அவர் சொல்லுவார், இதெல்லாம் தேவையில்லை உனக்கு, அது உன்னை அழிவுக்கு இட்டு செல்லும். ஏமாற்றுதல் கொலைவெறியை தூண்டும், திருடுதல் கொலைவெறியை தூண்டும். நீ ஏமாந்து போனால் கொலை செய்கிற அளவுக்கு சென்று விடுவாய். ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், அது உனக்கு வேண்டாம், அது உனக்கு பிடிக்காது தானே. செல்வத்தினாலும் செழிப்பினாலும் சுகபோகத்தினாலும் வாழ வேண்டும் என்றல்லவா நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது எப்படி ஆண்டு சொல்லி இயேசு சொல்லுகிறது பிடிக்கும்? இது போலதான் அன்றைக்கு நடந்தது. இவர்கள் உண்மை சொல்ல ஆரம்பித்தார்கள், அவர்களை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். ஆகவே அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்தது. எது? யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் வெட்டினார்கள். யாக்கோபை வாளால் வெட்டினார்கள். ஆண்டவர் இயேசுவோடு பிரதான பணியாளர்களாக 3 பேர் எப்போதுமே இயேசுவோடு கூட இருந்தார்கள். நேற்று நற்செய்திக்குள்ள நாம் தியானித்தோம், ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியை கூட பார்த்து தியானித்தோம். விசேஷமா 3 பேரை தான் ஆண்டவர் எப்பவும் கூட வைத்திருந்தார். அதுல யோவான், பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேரும் கூட இருப்பாங்க. ஆக பாருங்க, யாக்கோபை வாளால் வெட்டினார்கள். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புலிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. பாருங்க, பேதுருவை கைது செய்து விட்டார்கள், சிறையில வைத்து விட்டார்கள். எப்படி வைத்தார்கள்? நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு சிறை எப்படி கட்டப்பட்டது என்று பார்க்கும்போது, அவரை பிடித்து சிறையில் காவல் வைத்து 4 படை வீரர் 4 குழுக்களிடம் அவன் ஒப்படைக்கப்பட்டான். 4 படை வீரர்கள் 4 குழுக்கள் ஒருவரை காப்பதற்காக இவ்வளவு ஒரு பாதுகாப்போடு அவரை வைத்தார்கள். அப்போது என்ன நடந்தது பாருங்க. பேதுரு இவ்வாறு சிறையில் காவல் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டினது. அன்று வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உருக்கமாக செபிக்கிறாங்க. இன்னைக்கு வாழ்கிற கிறிஸ்தவங்க கோயில் இல்லைன்னா என்ன பரவாயில்ல விடு, வீட்டுல ஜெபிக்கலான்னு தோணுதா? ஐயோ ஆலயம் இல்லையே, திருப்பள்ளியிலேயே, ஒரு ஏக்கம் இருக்கிறதா? திறக்கும் போது பார்த்துக்கலாம். ஒரு சிலர் தான் ஏக்கம் கொள்கிறார்கள், நிறைய பேருக்கு அந்த ஏக்கமே இல்லை. ஆனா அன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி வளர்றாங்க பாருங்க. ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார், பேதுரு சிறையில் இருக்கின்றார், இவருக்காக நாம் வேண்டணும் அப்படின்னு எல்லாரும் குழுவாக ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். திருச்சபையே அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக என்ற வார்த்தை ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபம் பெற, ஆண்டவரோடு இணைந்து பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பெற, அது பாதிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். நாம் பாதித்த பிறகு அப்போது நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? நாம நல்லா இருக்கும் போது நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? உனக்கு அந்த வித்தியாசம் தெரிந்திருக்கணும். அன்றைய கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஐயோ தலைவரை இழந்தோமே, அவர் எப்படியாவது விடுதலை செய்யணும் கடவுளே என்று ஜெபிக்கும் போது கடவுள் அவர்கள் ஜெபத்தை கேட்டார். நடந்தது என்ன? ஏரோது அவரது வழக்கை கேட்டதற்கு முந்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டி அவர்களை தொங்கவிட்டு இருந்தார்கள். அவங்களை என்ன பண்ணாங்க பாருங்க, சங்கிலியில கட்டி வச்சிருந்தாங்க. காவலர் வாயிலுக்கு முன் சிறையை காவல் காத்து கொண்டிருந்தனர். பாருங்க, என்ன அந்த மாதிரி சிறைக்குள்ள அவரை காவல்ல சங்கிலியில கட்டுவாங்க. இன்னைக்கு ஜெயில வந்து யாரு சங்கிலியில கட்டி வைப்பாங்க? யார கட்டி வைப்பாங்க பாருங்க? கொடிய கொள்ளைக்காரர்களை தான், பயங்கரமான கொள்ளைக்காரர்கள் இவர்களை கட்டி வச்சிருப்பாங்க. பயங்கரமான குண்டாகிரிஷ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள தான் கட்டி வச்சிருப்பாங்க ஜெயில. இன்னைக்கும் ஜெயில் மினிஸ்ட்ரி பண்றவங்களை கேட்டு பாருங்க, இல்லைன்னா போய் பாருங்க. மிச்சங்களெல்லாம் அப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க, அங்கங்க சங்கிலியில கட்டி இருக்க மாட்டாங்க. அது போல பாருங்க, பேதுரு என்ன செய்தார் என்று சங்கிலியில் கட்டி இருந்தார்கள்.
அவரை சங்கிலியில கட்டி வைத்திருந்தார்கள். அவர் செய்தது என்ன? மனமாறுங்கள், செய்கிற தீமை விட்டு விலகுங்கள், கடவுளிடத்துல வாருங்கள். இதற்குதான் இயேசு சொல்ல வந்தார். இதுதான் அவர் சொல்லினது. இன்றைக்கும் அதான் சொல்லப்படுகிறது. என் நண்பர் மக்களே, இறைவாக்கு பாருங்க என்ன சொல்லுகின்றார் என்று பார்க்கும்போது, அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். எங்கு வந்து நின்றார்? பேதுருவை சங்கிலியில் கட்டியிருக்கிற இடத்திற்கு வந்து ஆண்டவரின் தூதர் நின்றார். ஜெபம் எவ்வாறு செயலாற்றுகிறது பார்த்தீங்களா? திருச்சபையின் மக்கள் உருக்கத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கடவுள் கேட்டு, பேதுரு ஜெயிலில் இருக்கும் போது அங்கு தூதன் வந்து நின்றார். அந்த தூதன் என்ன செய்தார் பாருங்க என்று பார்க்கும்போது, அந்த அறை முழுவதும் பிரகாசித்தது, அறை முழுவதும் ஒளிமயமானது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடு என்று கூறி சங்கிலிகள் அவர் கையில் இருந்து கீழே விழுந்து விட்டன. நண்பரே மக்களே, இன்றைக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்தவர்களை எந்த மந்திர கட்டினாலும் கட்ட முடியாது. கிறிஸ்தவர்களை எந்த வன் செயல்களினாலும் கட்ட முடியாது. கிறிஸ்தவர்களை எந்த விதமான செயல்களினாலும் கட்ட இயலாது. ஏனெனில் அந்த கட்டுகளை உடைக்கிற ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. சிறையில சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை தேவதூதன் இறங்கி அதை உடைத்து போட்டார். நடந்தது என்ன பாருங்க. வானதூதர் அவரிடம், இதை கட்சி நீ கட்டிக்கொள், போவோம் என்று சொன்னார். தூதர் அவரிடம், உமது மேலாடை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்று சொன்னார். பாருங்க, முன்பு தூதன் போக பின்பு பேதுருவை அழைக்கின்றார். பேதுரு வானதூதரை தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணராமல் இருந்தார். ஒரு கனவு போல இருக்கிறது பேதுருக்கு. சிறையில் இருந்து நடக்கிற இந்த நிகழ்வு பேதுருக்கு ஒரு கனவு போல இருக்கிறது. அவர் உண்மை என்று உணராமல் இருந்தார். ஏதோ காட்சி காண்பதற்காக அவர் நினைத்து கொண்டிருந்தார். அவர் முதலாம் காவல் நிலையம், இரண்டாம் காவல் நிலையம் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்த போது அது அவருக்கு தானாகவே திறந்தன. பூட்டப்பட்ட கதவுகள், முதல் காவல் நிலையத்தின் கதவுகள், இரண்டாம் காவல் நிலையத்தின் கதவுகள், பிறகு நகர வாயில் இரும்பு கதவுகள். பார்த்திருக்கீங்கல்ல, சென்ட்ரல் ஜெயில் போய் பாருங்க, ஒரு பெரிய கதவு இருக்கும், அதுக்கு கீழே ஒரு சின்ன கதவு இருக்கும். இந்த சின்ன கதவுல தான் எல்லாரும் போயிட்டு வருவாங்க. இந்த பெரிய கதவு வேன் செல்லும் என்றால், வாகனம், பெரிய வாகனம் செல்லும் போது தான் திறக்கப்படும். எப்போதும் திறக்கப்பட்டார். அது இரும்பு கதவுகளால் இருக்கும். அவ்வளோ பெரிய கதவு. இதான் இந்த என்ன சொல்லுகிறார் பாருங்க, நகர வாயிலின் இரும்பு கதவு திறக்கப்பட்டது. எல்லாமே தானாகவே திறக்கப்பட்டது. ஆண்டவர் செய்கிற அற்புதம், மக்கள் வேண்டுகிற வேண்டுதல். இன்றைக்கு நாமும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் கொள்ளை நோயினால் வாடி வதங்கி கொண்டிருக்கும் போது கிறிஸ்தவர்கள் உருக்கமாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதான் இன்றைய செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்தவர்கள் உருக்கமாக மன்றாடும் போது கொள்ளை நோய்கள் பூமியிலிருந்து எடுக்கப்படும். ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் மனிதனுக்காக சிலுவையை சுமந்தவர். இங்க நடக்கிறது பாருங்க, பேதுருக்கு வாயில்கள் திறக்கப்பட்டன. அப்போது என்ன நடந்தது பாருங்க, அவர்கள் தானாகவே இரும்பு வாயில் அருகே வந்த போது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதரை அவரை விட்டு அகன்று விட்டார். பேதுருக்கு அப்பதான் சுய நினைவு வருகிறது. ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்தது எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையிலேயே அறிந்து கொண்டேன். நண்பர் மக்களே, இன்று பேதுருடைய சான்று எவ்வாறு இருக்கிறது பாருங்க. சிறையில் அடைக்கப்பட்ட பேதுருவை அரசனாலும் ஒன்று செய்ய முடியவில்லை,
காவலாளிகளாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் அவர் நம்பி இருந்தது உயிருள்ள ஆண்டவர் இயேசு. இது போலதான் எப்படி நற்செய்தியில என்னை யார் என்று நினைக்கிறாய் என்று இயேசு கேட்டபோது பேதுரு சொன்னார், நீர் மெசாயா, விடுதலையாக்கும் இறைவன், விடுவிக்கிறவர், இதை நான் உணர்ந்திருக்கின்றேன். ஆண்டவர் சொன்னார், ஏனெனில் அவர் முகஸ்துதி அல்ல, ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் போது எந்த நோக்கத்தோடு இவர்கள் பேசுகிறார்கள் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே பேதுரு பார்த்து சொன்னார், இது நீ சொல்லவில்லை, விண்ணுலகில் இருக்கிற தந்தை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆக கடவுள் ஒருவருக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய இயேசு யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. இயேசு யார் என்று நாம் அறிந்து கொண்டால் நம்மை எவராலும் எதையும் செய்ய இயலாது. அரசனால் பேதுருவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் மீண்டும் ஜெபிக்கிற கூடாரத்துக்கு சென்றார். அவருக்காக ஜெபித்தவர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது போலதான் இன்றைக்கு உன் வாழ்க்கையில எந்த விதமான கட்டுகள் இருக்கலாம், மந்திர கட்டுகள், சோக கட்டுகள், துன்ப கட்டுகள், பசாசின் கட்டுகள், அல்லது பணப்பிரச்சனை கட்டுகள், அல்லது ஒன்றுமே இல்லையே என்று சோகத்தினால் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடாது என்று நினைக்கிற சில கட்டுகள், அல்லது கொள்ளை நோய் உன்னை தாக்கி உன்னை உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம். நீ எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவே என்று அழைத்துப்பார். பேதுருவை விடுதலை செய்த தூதன் உன்னையும் விடுதலை செய்வார். இது நம்பிக்கையின் அடையாளம். இயேசுவில் அன்பான இறைமக்களே, இதான் இன்றைக்கு பேதுருவை நினைவு கூறுகின்றோம். ஆக பேதுரு என்று, பீட்டர் என்று பெயர் வைத்திருக்கிற ஒவ்வொருவருமே இதை அறிந்து கொள்ள வேண்டும். பீட்டர் என்ற பெயரை வைத்தவர்கள் கிறிஸ்துவின் முதன்மையானவர். அந்த பெயரை வைத்திருக்கிறவங்க மனமாற்றம் அடைந்து நல்வாழ்வு பெற கற்றுக்கொள்ள வேண்டும். செய்த தவறை இதே இடத்துல உணரணும். நான் பீட்டர் என்று பெயரை வைத்துக் கொண்டு இவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேனே, இது தவறல்லவா? இன்றைக்கு எத்தனையோ பீட்டர்கள் திருடர்களாக, கொள்ளையர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள். எத்தனையோ பீட்டர்கள் இன்றைக்கு உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் பெயருக்கேற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மனமாற்றம் அடைய வேண்டும். ஏனெனில் புனித பேதுரு, செயின்ட் பீட்டர், is a great in Jesus sight. இயேசுவின் பார்வையில் அவர் ஒரு விலையேறு பெற்ற மனிதர். அந்த பெயரை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு நல்ல மனமாற்றம் என்ற இந்த தீர்மானம் எடுக்கணும். அன்றைக்கு அவரை காத்தீரே, அதே போல என்னையும் காத்தருளும் ஆண்டவரே என்று நீ சொல்லிப்பார். உன் பிரச்சனை எல்லாம் உன்னை விளக்க ஆண்டவர் கடந்து வருவார். என் நண்பர் மக்களே, இரண்டாவது வாசகம் யாரை குறித்து சொல்லுகிறது? பவுலை குறித்து சொல்லுகிறது. ஏனெனில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-8, 17-18 வாசித்து பாருங்க. என்ன சொல்லுகிறார்? அன்புக்குரியவர்களே, நான் இப்போது என்னை பலியாக படைக்கின்றேன். இன்றைக்கு பால் சொல்லுகிறார் பாருங்க. இன்று பேதுரு பாலுடைய பெருவிழா. பேதுருடைய விசுவாசத்தை அறிந்து கொண்டோம். இப்போ பாலுடைய விசுவாசம் என்ன சொல்லுகிறது பாருங்க. என்னை பலியாக நான் படைக்கின்றேன். I am only for Jesus. பேதுரு பவுலுடைய எண்ணம் எப்படி இருக்குது பாருங்க. நான் எனக்குரியவன் அல்ல, என்னை நான் கடவுளுக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். பலிப்பொருளாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்வும் இவ்வாறு தான் இருக்கணும். பால் என்று பெயரை வைத்திருக்கிறவர்கள் இன்றைக்கு இதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். ஆகவே என்னை பலியாக அர்ப்பணிக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்ல போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென்று வைக்கப்பட்டிருந்த வெற்றி வாழ்வுக்கென வெற்றி வாகை எனக்கு காத்திருக்கின்றது. அவருடைய இறைத்தூது பணியின் இறுதி வாழ்வை குறித்து சொல்லுகின்றார். நான் ஓட்டத்தை ஓடினேன், முடிக்கின்றேன். என்னையே நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன். யார் இந்த பால்? அவர் சவுலாக இருக்கும்போது பெரிய பணக்காரன், கவர்மெண்ட் சர்வெண்ட். என்ன சும்மாவா? சாதாரண சர்வெண்டா? பல படைகளுக்கு அவரும் ஒருவராக தலைவராக இருந்தவர். அவருக்கு கீழ் படை வீரர்கள் இருந்தார்கள்.
பால் ஒரு பெரிய பதவியில இருந்தவர். இஸ் a government servant. நண்பரே மக்களே, அதிக சம்பாத்தியம், அதிகாரத்துக்குட்பட்டவர். இயேசு அவரை சந்தித்தார். அவர் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். பதவியை இழந்தார், அந்தஸ்தை இழந்தார், ஆஸ்திகளை இழந்தார். எல்லாத்தையும் குப்பை என்று கருதுகிறேன் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகின்றார். பிலிப்பி நாட்டு நகருக்கு எழுதும்போது, நான் அனைத்தையும் குப்பை என்று கருதுகின்றேன். என் படிப்பு, என் அந்தஸ்து, என் உயர்வு, என் அதிகாரம் குப்பையாக கருதுகிறேன். ஏனெனில் அவைகள் என்னை கொலை செய்ய தூண்டினது. என்னைக்கு நான் இயேசுவை சந்தித்தேனோ அது மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு கொடுத்தது. ஆகவே நான் மற்றவர்கள் வாழ என்னை சமர்ப்பணிக்கும்படி இயேசு என்னோடு இருந்தார். இயேசு இல்லாத காலத்திலே நான் இன்னொருவரை கொலை செய்ய தீர்மானித்தேன். படிப்பார்வம் என்னை கொலை செய்ய வைத்தது. ஏன்? விவிலியத்தை வாசித்து பாருங்கள். பவுலடிகளாரின் மனமாற்றம் திருத்துது பணி 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குகிறது. 9ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது. படித்து தெரிந்து கொள்ளுங்க. பவுலுடைய கோவாக்கினை எவ்வாறு இருந்தது? சவுலா இருக்கும்போது அவர் எவ்வளவு கோவாக்கினையா இருந்தார். 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு அவரை சந்திக்கும் போது எவ்வளவு அவர் மாற்றிவிட்டார். திருத்துது பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 6 to சாப்டர் 9 எல்லாரும் வாசிக்கணும், படிக்கணும், தெரியணும். who is a Paul? இன்னைக்கு பால் என்ற பெயரை வச்சுக்கிட்டு விருப்பம் போல வாழ்ற வாழ்க்கை கிடையாது. பால் தன்னையே அர்ப்பணித்தவர், எனக்குன்னு எதுவுமே கிடையாது என்று தீர்மானித்து வாழ்ந்தவர் புனித பவுலடிகளார். பல நேரங்களிலே உணவின்றி வாழ்ந்தவர். கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். பல நேரங்களிலே உணவில்லை, பல நேரங்களிலே உடை கூட இல்லை, பல இரவுகளிலே தூக்கம் இல்லை, பல நாட்களிலே கடலுக்கு அடியிலே என்னை துன்புறுத்தி இருக்கின்றார்கள், என்னை சாட்டியால் பலமுறை அடித்திருக்கின்றார்கள். ஒன்று கூட குறியாமல் 40 அடிகள் தொடர்ந்து அடிக்கப்பட்டது. அவையெல்லாம் அந்த கசையடிகளை நான் என் உடலிலே வாங்கினேன். யாருக்காக? என் இயேசுவை எப்படியாவது மக்களுக்கு கொடுக்கணும். இப்படி வாழ்ந்தவர் பவுலுடைய வாழ்க்கை. இன்னைக்கு பால்னு பேர் வச்சுன்னு இருக்கோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை? நண்பரே மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகங்கள் நமக்கு மனமாற்றுதலை கொடுப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ ஏதோ ஒரு கதை புத்தகத்தை படிக்கிறது போல படிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். மனமாற்றம் அடையாத கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழவில்லை என்றால், ஒன்று உன் பெயரை மாற்று, இல்லை என்றால் உன் குணத்தை மாற்று. குணமும் மாறாமல் பெயரும் மாறாமல் இருந்தால் நரக வாயில் காத்து கொண்டிருக்கும் உன்னை அழைத்து செல்ல. ஆகவே பவுல் பாருங்க என்ன சொல்றார்? வெற்றி வாகை எனக்கு காத்து கொண்டிருக்கிறது, அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவோர் என விரும்பி, யாரெல்லாம் இயேசுவை நேசித்து விரும்பி காத்திருக்கிறார்களோ அனைவருக்குமே தருவார். உனக்கும் காத்திருக்கிறது, எனக்கும் காத்திருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார். பாருங்க, அது எனக்கு மாத்திரமல்ல, பவுலாகிய எனக்கு மாத்திரமல்ல, அவரை நம்பி பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் வெற்றி வாகையானது காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நம்பிக்கையின் செய்தி. நம் வாழ்க்கையை அலசி பார்க்கணும். ஆகவே என்ன முடிக்கிறார் பாருங்க, நான் அறிவித்த நற்செய்தி நிறைவுற்றது, நற்செய்திக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன், இப்போது என் வாழ்க்கை முடிய போகிறது, அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றும் மாட்சி உரித்தாக்குக. விண்ணக கடவுளை எவ்வாறு தன் வாழ்க்கையில் அனுபவிக்கின்றார். இதுதான் தொடக்க திருச்சபையின் வளர்ச்சி. இன்றைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? இயேசுவை நோக்கி பயணம் செய்கிறவர்கள் எத்தனை பேர்? இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்?
கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்து பயணிக்கிறவர்கள் எத்தனை பேர்? உங்க வாயில எத்தனை முறை கிறிஸ்துவின் பெயர்கள் உச்சரிக்கப்படுகிறது? உங்கள் வாயில எத்தனை முறை இப்படி பேதுரு பவுலுடைய நினைவு கூறுகிறது மாத்திரமல்ல, அவங்க செய்த பணிகளை நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து செயல்படுகிறவர்கள் எத்தனை பேர்? உங்கள் ஜெப வழிமுறைகளை கவனித்து பாருங்கள். இறைவனை நோக்கி வேண்டுகிற வேண்டுதலால் தான் இந்த நாட்டுக்கு மீட்பு கிடைக்கும். ஏனெனில் இறைவன் ஒருவர் தான் அனைத்தையும் செய்வார். பேதுரு சிறையில் இருக்கும் போது திருச்சபை மக்கள் அவருக்காய் உருக்கமாய் மன்றாடினார்கள். இறைவன் தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே அடைத்து வந்தார். இதே போல பவுலும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறை கதவுகள் திறக்கப்பட்டன. சரித்திரங்களை படித்து பாருங்கள். ஜெயிலர் அங்கேயே நான்று கொண்டு சாக வேண்டும் என்று தீர்மானித்தார். உள்ளிருந்த பவுல் சொல்லுகிறார், நான் இங்குதான் இருக்கிறேன், நீர் சாக வேண்டாம் என்று சொன்னார். அன்று இரவே ஜெயிலருடைய குடும்பம் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து மீட்படைந்தது. மறுநாளே பவுல் மீண்டும் வெளியே இறைவாக்குரைக்கு கடந்து வந்தார். இதெல்லாம் யார் செய்கிற அற்புதம்? உன்னதமான கடவுள் உலகில் இருக்கிற மக்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருக்கென்று சிலரை கடவுள் உருவாக்கினார். அவ்வாறு உருவாகினதுதான் கிறிஸ்தவம், கிறிஸ்தவ இனம், கிறிஸ்தவ மக்கள். என் அன்பு கிறிஸ்தவர்களே, நாம விரும்புகிறது போல வாழ அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. இறை விருப்பத்தை நிறைவேற்ற வாழ அழைக்கப்பட்டவர்கள். இதை நாம் உள்ளத்திலே உணர வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு ஆண்டவர் கேள்வி கேட்டார், என்னை நீங்கள் யார் என்று நினைக்கின்றீர்கள்? இயேசுவை நீங்கள் மெஸ்ஸையா என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அவர் குறிப்பிட்ட ஒவ்வொரு வாக்குகளையும் படித்து படித்து இதற்கு ஏற்றவாறு நான் வாழணும்னு தீர்மானித்தா தான் நீங்க அவரை நேசிப்பதற்கு அர்த்தமாகும். பைபிளே படிப்பது கிடையாது என்றால் எவ்வாறு இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? என் அன்பு மக்களே, நீங்க படிக்கிற எல்லா புத்தகத்தையும் தூக்கி போட்டு பைபிளை மட்டும் படிக்க நேரத்தை செலவழிங்க. இனிமேலாவது எடுத்து படிங்க, எடுத்து வாசி. புனித அகஸ்தீனாருக்கு ஒலி கேட்டது, எடுத்து வாசி. அவர் போதையிலே மயங்கியிருந்தார், அந்த சத்தம் கேட்டது, எடுத்து வாசி. அந்த போதையெல்லாம் அவரை விட்டு போய்விட்டது. துள்ளி எழுந்தார். அவர்கள் சத்தம் கேட்கிறது, எடுத்து வாசி. வீட்டுக்கு சென்றார், ரோமர் புத்தகத்தை எடுத்தார், வாசித்தார். கொடி வெறியிலிருந்து, உலக மாய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு பகலில் நடக்கிறது போல மதிப்போடு நடந்து கொள் என்ற வாக்கு அவர் காதுகளில் விழுந்தது. அவர் எடுத்து வாசித்தார். ரோமர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கின்றார். நண்பரே மக்களே, இன்னைக்கு எடுத்து வாசிங்க, வாசித்து பாருங்க. பவுலை மனமாற்றம் அடைய செய்த வாக்கு இன்றைக்கு நம்மையும் மனமாற்றம் செய்கின்றது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இறைவாக்கு என்பது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றுதலை கொடுக்கிறது. இதெல்லாம் அறிஞ்சுக்கங்க. புனித அகஸ்டினாருடைய வாழ்வுக்கு மாற்றுதல் என்ன? அவரும் ஒரு குடிக்காரர், வாழ்க்கையில தோல்வி அடைந்தார். தான் எதிர்பார்த்த பெண் அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த காரணத்தினாலே அவர் என்ன ஆனார் என்றால், வாழ்க்கையில தோல்வி அடைந்து போய்விட்டார். தோல்வி அடைந்த அந்த நேரத்திலே தான் அவர் குடிக்காரனாக மாறிவிட்டார். அவருடைய தாய் அழுது ஜெபித்தார்கள், கண்ணீரோடு ஜெபித்தார்கள். என் மகனை எப்படியாவது விடுதலை செய்யணும். யாரிடத்துல? விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடினார்கள். அந்த தந்தை ஒரு குழந்தை உருவில அகஸ்டினாருக்கு தோன்றி, எடுத்து வாசி. அவர் வீட்டுக்கு வேகமாக சென்றார். அவர் எடுத்து வாசித்த பகுதி நல்லா கவனிச்சு பாருங்க. ரோமரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் இறை வாக்கு 11 என்ன வாசிக்கிறது? இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள், உறக்கத்தில் இருந்து விழித்தெழுங்கள், மயக்கத்திலிருந்து வெளியே வா. ஏற்கனவே விழித்தெழுங்கள், ஏற்கனவே நேரம் வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்த மீட்பை விட இப்போது அண்மையில் இருக்கின்றது. எப்படி? இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய
அதிகாரத்தின் படைக்கலன்களை எடுத்துவிட்டு பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள். இவைகளெல்லாம் விட்டு விலகணும். பாருங்க, களியாட்டம், சினிமா, குடிவெறி, குடிக்கிற வெறியிலிருந்து, கூடா ஒழுக்கும் கெட்ட நண்பர்களிடத்தை விட்டு, காமவெறி, இச்சை தூண்டுகிற நண்பர்கள், காட்சிகள், இவைகளை விட்டு, சண்டை சச்சரவு, சண்டை போடுற எப்ப பாரு கிறிஸ்தவ ஜனம் சண்டையை விட்டு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊன்பியின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள். இந்த வாக்கு புனித அகஸ்தினாருடைய வாழ்வில பேசப்பட்டது. அவர் செய்ததை உணர்ந்தார். இதை படித்த உடனே உணர்ந்தார், ஐயோ நான் எவ்வளவு பெரிய தவறு செய்தேனே என்று உணர்ந்தார். ஆகவேதான் அன்றைக்கு இருந்த ஆம்ப்ரூஸ், மேத்தக ஆயர் ஆம்ப்ரூஸை சந்தித்து அவர் தன் வாழ்க்கையை துறவற வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தார். நான் ஆண்டவருக்காக வருகிறேன். இன்றைக்கு அவரும் புனிதர், அவருக்காக ஜெபித்த அவருடைய தாயும் புனிதர், புனித மோனிகா. எது கிறிஸ்துவ குடும்ப வாழ்க்கை? விருப்பம் போல வாழ்ந்து குடிக்கார வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையா? கும்பு போட்டுக்கிட்டு கூட்டமாக குடிச்சு குடிவெறியில இன்னைக்கு வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கையா? சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல சண்டை, வெளியில சண்டை, தெருவுல சண்டை. கிறிஸ்தவங்களுக்கு இதெல்லாம் ஆண்டு கொடுக்கலையே. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. கொள்ளையடிப்பது, திருடுவது, கொலை செய்வது, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையில இறைவாக்கை நிறைவேற்றுகிற அனுபவம் இன்றைய புனித பேதுரு பாலுடைய பெருவிழாவில தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் நம்ம வாழ்க்கையிலே புனித அகஸ்தினாரை போல இருக்கணும். அவர் எவ்வாறு தன் தீய பழக்கத்தை எல்லாம் விட்டு விட்டார். அவர் சொன்னார், குடிவெறி விட்டுடு, கூடா ஒழுக்கம் விட்டுடு. அவர் விட்டுட்டார், எல்லாத்தையும் விட்டார். அவர் வாழ்க்கையிலே அவர் செய்கிறதை பேசுகிறது போல அவருக்கு இருந்தது. படிக்கும் போது ஐயோ நான் பேசுகிறது அப்படியே சொல்லுறாரு. அவர் உணர்ந்தார், தீச்சையில விட்டு விலகினார். இன்றைக்கு புனிதர் என்று நம்ம திருச்சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி மக்களே, எது கிறிஸ்தவ வாழ்க்கை? பாவத்திலேயே உழன்று வாழ்ந்து கொண்டிருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையா, அல்லது பைபிளை படித்து பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவருவது கிறிஸ்தவ வாழ்க்கையா? நீங்க பைபிளை படிக்காம வாழ்வீங்கன்னா கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. பெயரளவிலே வாழ்வீர்கள், அது யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீ ஆண்டவருக்கு பிரயோஜனமானோம். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவுக்கு நீ பிரயோஜனமானோம். இல்லை என்றால் உன் பெயரை மாற்று, இல்லைன்னா உன் இனத்தை மாத்திக்க, எங்கேயாவது போய் சேர்ந்துக்க. கிறிஸ்துவுக்காக வாழ்வது உண்மை என்றால் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை படித்துதான் ஆக வேண்டும். ஆகவேதான் திருச்சபையானது ஒவ்வொரு நாளும் 3 வாசகங்களை மிக அழகாக நியமித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்கு அர்ப்பணித்து சொல்லுகிறது. ஏனெனில் படிக்கிற நாம் உணர்ந்து வாழ வேண்டும். இதை படிக்காம சிகரெட் அடிப்பதிலும், சாராயம் அடிப்பதிலும், உபச்சாரத்திலும், பல பாவ பழக்க வழக்கத்திலும் ஈடுபட்டு கொண்டிருப்போம் என்றால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, அது அழிவின் வாழ்க்கை. ஆகவே புனித அகஸ்தினாரை போல நாமும் மனமாற்றம் அடைவோம். நல்ல கிறிஸ்தவர்களாக நாட்டு மக்களுக்கு ஜெபித்து விடுதலை வாங்கி தருவோம். இன்றைக்கு கொள்ளை நோய் எல்லாரையும் வலியுறுத்துகிறது. இன்றைக்கு 3ஆம் அலை டெல்டா பிளஸ் கொரோனா எப்போது வெளியாகி என்ன நடக்கும் என்று ஜனங்கள் பயப்படுத்தல் இருக்கிறார்கள். எந்த கொள்ளை நோயும் மக்களை தாக்கக்கூடாது என்றால் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கணும். அன்றைய திருச்சபையின் மக்கள் உருக்கமாக ஜெபித்தார்கள். சிறையில் இருந்த பேதுரு வானதூதர் வந்து அவரை வெளியே கொண்டு வந்தார். இது போல கிறிஸ்தவங்க உருக்கமாக ஜெபிக்கும் போது டெல்டா பிளஸ் என்று பல கொள்ளை நோய் பூமியில வந்தாலும் ஒன்றும் மக்களை தாக்க இயலாது. அதை விடுதலை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கின்றார். ஆகவே நாமும் ஜெபிப்போம், நாமும் விடுதலை அடைவோம், உலக மக்களையும் விடுதலையாக்கும்படி ஜெபிப்போம். நம்ம ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நிச்சயம் எல்லார் கொள்ளை நோயிலிருந்தும் எல்லாரையும் விடுதலை செய்வார். அவருக்கு ஜாதி, மொழி, இனம் முக்கியமல்ல. அவர் எந்த ஜாதியும் பூமியில் உருவாக்கவில்லை, எந்த மொழிகளையும் அவர் உருவாக்கவில்லை.
எந்த இனத்தையும் பூமியில் அவர் உருவாக்கவில்லை. ஆண் என்று பெண் என்று மட்டும்தான் உருவாக்கினார். அதுவும் அவருடைய சாயலில் உருவாக்கினார். அவர்கள் அனைவரையும் மீட்கும்படிதான் இயேசு பூமிக்கு வந்தார். ஆக அவருக்கு மொழி இல்லை, இனம் இல்லை, பாஷை இல்லை, ஜாதி இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாரையும் மீட்பார். ஆகவே அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களாக நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். எங்க நாட்டு மக்கள், எங்க திருமக்கள் காக்கப்பட ஆண்டவரே ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் காப்பார். நம்ம நாடு அமைதியா இருக்கும். மன்றாடுவோமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இன்றைய வாழ்க்கையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எவ்வளவு தவறானது என்று எங்களோடு நீங்க பேசினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் என் ஆண்டவர் இப்போது ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கைகளை மாற்றுவீராக. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு என்று நினைக்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி நாங்க ஜெபிக்கும் போது எங்க நாட்டு மக்கள், நாங்க ஜெபிக்கும் போது எங்க நாட்டு தலைவர்கள், நாங்க ஜெபிக்கும் போது எங்க நாட்டை ஆள்கிற ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸ்கள் மனமாற்றம் அடைந்து மக்களுக்கு நல்ல சேவை செய்கிற குணத்தை கொடுக்கிற ஜெபமாக எங்களை மாற்றுவீராக. முதலில் எங்க தீய எண்ணங்களிலிருந்து விடுதலை தாரும். தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை தாரும். அநேக தீச்செயலில் இருந்து கிறிஸ்தவர்களை கட்டியிருக்கிற பொல்லாத கட்டுகள் இப்போது உடைக்கப்படுவதாக. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாறட்டும். ஆண்டவர் நீர் செய்யும்படிக்காக நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்க ஜெபம் தூபம் போல் உம்முடைய ராஜ்யத்திற்கு வந்து உலக மக்களை காக்கும்படிக்காக ஆண்டவர் நீர் உதவி செய்யுமாறுமை நோக்கி வேண்டுகிறோம். நீ சிலுவையிலே உலகில் வாழும் அனைவருக்காக மரித்தீர் அல்லவா? நாங்க வேண்டுகிறோம் ஆண்டவரே, ஒருவரும் இனிமேல் சாகாமல் அனைவரும் வாழ்வு பெறும்படி கொள்ளை நோயை எங்க நாட்டில் இருந்து நீக்குவீராக. ஆசீர்வதியும். எல்லா கொள்ளை நோய்களை கொண்டு வந்த தீய ஆவிகள், கொலை செய்ய வைக்கிற ஆவிகள், குடிக்க வைக்கிற ஆவிகள், உபச்சாரம் செய்கிற ஆவிகள் இப்போது இயேசுவின் பெயரால் ஒவ்வொரு மனிதர்கள் உடலில் இருந்து பிடுங்கெறியப்படுவதாக. எல்லா மனிதர்களும் தீச்செயல்களை விட்டு வெளியேறட்டும். இந்த கெட்ட ஆவிகளை விளக்கும் ஆண்டவரே, இயேசுவின் பெயரால் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. சண்டையின் ஆவிகள், குடிவெறி ஆவிகள், கெட்ட பேச்சு பேசுற ஆவிகள், இப்படி பொல்லாத ஆவிகள் இயேசுவின் பெயரால் இப்போது ஒவ்வொரு உடலை விட்டு, சிந்தனை விட்டு பிடுங்கெறியப்படுவதாக. அனைத்து மக்களும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறதை பகிர்ந்து கொண்டு வாழ்கிற எண்ணத்தினால் நிரப்பும். நீரே எங்க அனைவரையும் காத்து நடத்துவீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து பயன்படுத்த ஆண்டவரே. இந்த உலகில எந்த மூலையில இருந்து ஜெபித்தில பங்கு கொண்டிருந்தாலும் அவர்களை கொண்டு அற்புதங்களை அவர்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நீர் செய்வீராக. உலக நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க. இந்தியா முழுவதும் பல பாகங்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, இவர்களிடையே பயன்படுத்துவீராக. பல நாடுகளில, யூகேல, இங்கிலாந்து, அயர்லாந்துல, ஆண்டவரே ஜெர்மனியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. பிலிப்பைன்ஸ் ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்த இடங்களில் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கொண்டு அந்தந்த நாட்டிலே நீங்க பயன்படுத்துமாறு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்திரியாவுக்காய் செபிக்கிறோம். ஆஸ்திரியா பணியில் ஈடுபட்டிருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய கரம் அவர்களை எடுத்து பயன்படுத்துவதாக. ஸ்ரீலங்காவுக்காய் செபிக்கிறோம். பணியாளர்களை ஆசீர்வதியும். எழுப்பதில்லால் நிரப்பும். துபாய்க்காய் செபிக்கிறோம். அங்க இருக்கிற பணியாளர்களை எழுப்பும். இந்த நாட்டு மக்களை உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. சைனா, ஜப்பான், இப்படி எல்லா ஊர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவர். உலக நாடுகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவர். நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும். எல்லா நாட்டின் மேலும் இருக்கிற கொள்ளை நோய்களை நீக்கி சுகத்தினால் நிரப்புவீராக. நீ செய்கிறமைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தும். அன்று சிறையில் இந்த பேதுருக்காக திருச்சபை மக்கள் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டீர, அது போல இன்றைக்கு நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தையும் கேட்டு எங்க நாட்டுக்கு விடுதலை தருவீராக. எங்க நாட்டு மக்களை நீர் காத்துக்கொள்ளும். எங்க இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரையும் நீர் காத்துக்கொள்ளும். நீங்க தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடி மதாசிரை எங்க நாட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, படிங்க.
பைபிள படிங்க. யார் வேணாலும் படிக்கலாம். நம்புகிறவர்களுக்கு விடுதலை, அவங்க யார் வேணாலும் இருக்கலாம். உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். பைபிள் படிக்கும்போது ஒரே விஷயம்தான், தீச்செயலை விட்டு விலகுவது, செய்யற கெட்டதை விட்டு நல்லது செய்யணும். இது ஒண்ணுதான் சொல்லிக் கொடுக்கும் பைபிள். ஆகவே படிங்கள், இறையாசிர் பெறுங்கள். இன்றைய வாசகம் இன்றைக்கு பேதுரு பாலுடைய பெருவிழா, சென்ட் பீட்டர் அண்ட் பால் ஃபீஸ்ட். ஆகவே இன்றைய வாசகங்கள் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 12 வெர்சஸ் 1 to 11, திருத்துது பணி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11, திருப்பாடல் இந்த திருப்பாடல் 34, சாம்ஸ் சாப்டர் 34 1 to 8 வல்ல செயல்களை செய்கிறவர் என்று சொல்லுகின்றன. படிங்க. இன்றைய இரண்டாம் வாசகம் the second book of Timothy chapter 4 verses 6 to 8 and 17 to 18. இன்றைய இரண்டாம் வாசகம் 2 திமோத்தி புத்தகத்தில 4ஆம் அதிகாரம் 6 8 மற்றும் 17 முதல் 18 முடிய இன்றைய நற்செய்தி வாசகம் Matthew chapter 16 verse 13 to 19. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13 19. படிக்க மறந்துடாதீங்க. குடும்பமா உட்கார்ந்து படிங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாசகத்தை படித்து ஜெபிங்க. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு வருகிற டெல்டா பிளஸ் கொள்ளை நோயை விடுதலை செய்வார். நம்ம நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆகவே நாம் அனைவரும் ஜெபிப்போம். நம்ம நாட்டு மக்களை காப்போம். இறைவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி யூடியூபில் உண்டு, பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. தொடர்ந்து இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவட்டும். இறைவன் தாமே உங்களையும் உங்க வீட்டாரையும் ஜெப வீரர்களாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.